இந்த சீசன் தோத்ததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் தான். அதாவது ஃபீல்டிங் வந்து ரொம்ப ஒஸ்ட்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெஸ்ட்னு சொல்ல முடியாது. போன வருஷத்துக்கு பார்க்கும்போது இந்த வருஷம் எவ்வளோ மேலே. ஆனால் கேட்ச் டிராப்ஸ்னால நமக்கு ரன் ரேட்லையும் அடி வாங்குச்சு, மேட்சஸும் தோத்தோம். சிவம் துபேலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்ச் பிடிக்கல, இன்னைக்கு ஒரே ஒரு கேட்ச் பிடிச்சாரு, அது வரைக்கும் ஓகே. மற்றபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த கேட்சஸுமே பிடிக்கல. ஃபீல்டிங் முன்ன விட இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் இருந்தாலுமே ஃபீல்டிங்னாலே நம்ம நிறைய மேட்சஸ் தோத்துருக்கோம். அதனால தான் ரன் ரேட் நமக்கு அடி வாங்குச்சு. நீங்கள் அதாவது 110 130க்கு ஆல் அவுட் பண்ண வேண்டிய இடத்துல கேட்ச் டிராப்னால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது 150 160 போச்சு. ஸோ அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு ரன் ரேட் ஏறும் போது அந்த மாதிரி நமக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய பிளாக் லாக்காக இருக்கும். என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இப்போ இந்த நிறைய மேட்சஸ் ஜெயிச்சிருந்தாலுமே ரன் ரேட் இல்லாமல் நமக்கு ரன் ரேட் ரொம்ப மைனஸ் தான் இருந்துச்சு. இன்னைக்கு தோத்தது இன்னைக்கும் மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கேட்சஸை வந்துட்டு கரெக்டாக பிடிச்சாலே ஒழிய உங்களால் வந்துட்டு கன்ஃபார்மாக ஜெயிக்க முடியாது. ஆர்சிபிலாம் ஃபீல்டிங் பக்காவாக இருக்குது இந்த தடவை. ஏன்னா ஆர்சிபி தான் நிறைய வாட்டி கேட்சஸ் சுடுவாங்க பழைய சீசன்லலாம். ஆனால் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகி நம்ம வந்து அதிக கேட்சஸ் சுட்டோம். அது காரணம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ் தாங்க. ஸோ இருந்தாலுமே ஃபீல்டிங் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.